ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையாக வயிற்றுப்போக்குக்கு என்ன மருந்து. இந்த மருந்தை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருந்தோன்னா வயிற்றுப்போக்குங்கிற பிரச்சனையே பறவைகளுக்கு வராது. வயிற்றுப்போக்குனால பறவைகள் இறக்கவே நேரிடும். அப்போ ஆரம்பத்துலேயே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வயிற்றுப்போக்கு இயற்கையான மருந்து எப்படி தயாரிக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல வயிற்றுப்போக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்ப்போம். எந்த பறவைக்கு வயிற்றுப்போக்கு வந்திருக்கு, அதுக்குண்டான அறிகுறிகள் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்கிற கம்புலையோ குச்சிலையோ அது இருக்கவே செய்யாது. பறவை கீழே ஒரு ஓரமாக தூங்குன மாதிரியே நிற்கும். அதே மாதிரி அது வேஸ்ட்டு போகிற இடத்துல எப்போவுமே ஈரமாகவே இருக்கும். கழிவுகள் அதை வெளியேக்கிற இடத்துல ஈரமாக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் இந்த கம்பிகளெல்லாம் அப்படி வாயை அந்த அலகு வச்சு ஒரு ஓரமாக தொங்கி நிற்கும். ஃபுட்டுங்கிறதே சாப்பிடாது. ரொம்ப ஃபுட்டே சாப்பிடாம அப்படியே ஓஞ்சு போயிருக்கும். மெயினாக ஒரு ஓரமாக அப்படி போய் நிற்கும். எந்த கம்பளியும் நிற்காது, சாப்பிட வரதுக்கும் வராது, தண்ணியும் குடிக்காது. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியும். அப்போ நீங்கள் அந்த பறவைகளை நல்லா கவனிச்சுக்கணும். கூண்டில் ஈரமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நெட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது லெட்டின் போச்சுன்னா தொங்கி தொங்கி நிற்கும். அது ஒழுகாமல் அப்படியே அந்த நெட்லேயே நிற்கும். அப்போவே ஏதோ ஒரு பறவைக்கு வயிற்றுப்போக்கு இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக முதல்ல செய்ய வேண்டியது என்னங்கன்னா, அந்த வயிற்றுப்போக்கு அந்த பறவையை நம்ம தனிமைப்படுத்தி வேறு ஒரு கேஜில் வச்சு மருந்தெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும். இந்த வாட்டரில் தான் அந்த மருந்து இருக்குது. அந்த மருந்து என்னங்கிறது இயற்கையான மருந்து தான். பாருங்கள், இந்த தண்ணி தான் அதுக்குண்டான மருந்து. இந்த தண்ணி குடிக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம மருந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எப்படி தயாரிக்குங்கிறது மெதுவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பறவையை தனிமைப்படுத்தி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியராகி ஒரு வாரம் கழித்து தான் கூட்டில் இருக்கணும். இல்லைனா எல்லா பறவைகளுக்குமே அந்த டயேரியா வயிற்றுப்போக்கு வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்புறம் கூட காலியாயிரும். எல்லா பறவையும் இறக்க நேரிடும். மெயினாக கவனிச்சுங்க. இது நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால தான் இந்த பறவைக்கு இந்த வயிற்றுப்போக்கே வருது. அது என்னன்னா, நம்ம காலையில் வச்சோன்னா தண்ணி மாற்ற மாட்டோம். அதுலேயே அதோட பூப்பு வேஸ்ட்டு அதில் இருக்கும். அதையே அது குடிக்கும். இந்த எக் ஃபுட்டு இதெல்லாம் நைட்டு வச்சுட்டோன்னா காலியாகலன்னா நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எடுத்துடணும். அதே மாதிரி பயிர் வகைகள்லாம் நம்ம ஊற வச்சு வச்சுருவோம். அடுத்த நாள் காலையிலேயே அது பேலன்ஸ் இருக்குது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சா அதில் பாக்டீரியா, கிருமி, இந்த வெளியிலேருந்து வர்ற ஈக்கள், அதோட அஸ்தங்கள்லாம் அந்த பயிரில் இருக்கும். அதை சாப்பிட்றதுனாலையும் மெயினாக வயிற்றுப்போக்கு வரும். இந்த தண்ணி, இந்த உணவில் தான் மெயினாக நம்ம கவனிக்கணும். அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வயிற்றுப்போக்குங்கிற வியாதியே வராது. மெயினாக கவனிச்சுக்கோங்க. இந்த வயிற்றுப்போக்கு வந்த பறவையை தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ மருந்து எப்படி தயாரிக்கங்கிறது பார்த்துருவோம். முதல்ல கரெக்டாக 1 லிட்ரு தண்ணி, 1 லிட்ரு தண்ணியை எடுத்து அதில் துளசி இலைகள் 1 லிட்டருங்கிற நான் அளவு தெரியணுங்கிறதுக்காக அந்த பாட்டில்லையே நம்ம எடுத்து அந்த அளவு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி அளவோ அதை நீங்கள் பார்த்துங்க. துளசி இலையை கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். தண்ணியை நல்லா சூடாகி அந்த இலைகள்லாம் அப்படியே வாடுற மாதிரி, அப்படி வெந்து இருக்கும் தெரியுங்களா, வாடுற மாதிரி நல்லா கொதிநிலையை வச்சுட்டே இருக்கணும். கொதித்து முடித்து பக்கத்துலேயே எக் ஃபுட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எக் ஃபுட்டில் காய்கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதில்ல, இங்கே மழை காலங்கிறதுனால. அப்போ நம்ம இந்த மருந்துக்கே வந்துடுவோம். இந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கொதித்து இந்த இலையெல்லாம் இப்படி சுங்கி இருக்கிற மாதிரி நல்லா கொதிநிலை போட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, அதாவது ஒரு ஸ்பூன் சாறு வர்ற மாதிரி இஞ்சி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம உரித்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா குத்தி இப்படி சதைச்சி மிக்சியில் போட்டும் நீங்கள் அடிக்கலாம். ஆனால் மிக்சிலேயே அதோட சாறுகள்லாம் அதிலே இருக்கும். இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு குத்தி இந்த மாதிரி நசுக்கிட்டிங்கன்னா அந்த 1 லிட்ரு தண்ணிக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூனுங்கிற அளவுக்கு சாறு, அந்த சாறு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வயிற்றுப்போக்கு இருக்கும்போது தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் கம்பல்சரியாக மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்குங்கிற சம்பவமே வராது.
நோய்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துட்டோம்னா அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். நம்ம பறவைகளுக்கெல்லாம் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் வயிற்றுப்போக்கெல்லாம் வராது. ஏன்னா நம்ம இது மாதம் மாதம் கொடுக்கறனால அது ஹெல்த்தியாகவே இருக்கும். அப்புறம் இந்த தண்ணி ஆறி ஒரு மிதமான வெப்பம் ஆறி முடிச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணோம். இஞ்சியும் இந்த தண்ணி, இஞ்சி சாறும் இந்த தண்ணியும், அதுக்கு நம்ம அந்த இலைகள்லாம் எடுத்துடலாம். இலைகள்லாம் எடுத்து இந்த கப்பில் மாற்றிட்டு இஞ்சி சாறை மிக்ஸ் பண்ணிடலாம். மெயினாக கவனிச்சுங்க, இந்த ஃபுட்டு இந்த தண்ணினால தான் நம்மளோட பறவைகளுக்கெல்லாம் வயிற்றுப்போக்கு வருது. அதை சுத்தமாக வச்சுங்க. அது தூங்கி நின்றுச்சுனாலும் இது ரெடியாகும், வயிற்றுப்போக்குனாலும் ரெடியாகும். இது ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாளுக்கு தான் இந்த மெடிசனு ரெடியாகிறது. ஒரு 24 மணி நேரத்துலேயே வயிற்றுப்போக்கெல்லாம் நின்று பறவை கிளியராகி வந்துடும். நம்மளுக்கெல்லாம் வந்திருக்கு. எப்போதான் வயிற்றுப்போக்கு வரும் உடனே நம்ம இது கொடுத்துருவோம். மாதம் இது கொடுக்கறனால வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு சான்ஸுக்கு ரொம்ப கம்மி. அதேமாதிரி நம்ம ஃபுட்டுகளும் சுத்தமாக வச்சுருவோம். தினை, தண்ணி காலையில் வச்சுட்டோன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மாற்றிடுவோம். இப்போ மழை காலங்கிறனால அந்த தண்ணியை நம்ம எடுத்துருவோம், நைட் எடுத்துருவோம். ஏன் கேட்டிங்கன்னா, நைட்டெல்லாம் வச்சு காலையில் மறுபடியும் அது கூலிங்காக இருக்கும். அதே தண்ணியை காலையில் எழுந்திரிச்சோன்னா குடிச்சிருச்சுன்னா காய்ச்சல், சளி, இருமலெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மழைக்காலம், குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா ஒரு 8 மணி 8:30க்கு அந்த தண்ணியை எடுத்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு காலையில் புது தண்ணி மிதமான சூட்டில், நம்ம சூடாக்கி வைக்கிறதில்ல, அதுக்கு சூடாக்காமையே கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருந்து மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இலைகள்லாம் நல்லா கொதிநிலை பண்ணணுங்கிறதுக்காக அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கொடுப்போம். அப்போது இந்த வயிற்றுப்போக்கு இயற்கையான மருந்து இவ்வளோ தான். இது நீங்கள் ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். வயிற்றுப்போக்கு இருக்கிற பறவைக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். இது என்னோடய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு மருந்து, முக்கியமான மருந்து இருக்குது, டெட்ராசைக்ளின். இந்த டெட்ராசைக்ளின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பறவைகள் தூங்கிட்டு நிற்கிறது, வயிற்றுப்போக்கு ஆரம்பிக்கிறது, காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு எப்படி மருந்து கொடுக்கலான்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் அது சரியான முறையில் மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாங்கிறதும் பார்ப்போம். டெட்ராசைக்ளின் பவுட்ரு இருக்குது, டேப்லெட்டும் இருக்குது. அதை எந்த மாதிரி கொடுத்தா எப்படி பாதுகாக்கலாம், இந்த தூங்கி நிற்கிற பறவை, காய்ச்சல் ஆரம்பகால ஸ்டேஜு, சளி, இருமல், வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கெல்லாம் அந்த டெட்ராசைக்ளின் ஒரு சரியான தீர்வு. அதுக்கப்புறம் டானிக்கெல்லாம் இருக்குது, விம்ரால், இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற டானிக்குகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம். இனி அவங்க எக் ஃபுட்டு, தினை இதெல்லாம் சாப்பிட்டு அந்த தண்ணி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க, ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சேன், தண்ணி குடிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம நைட்டு தண்ணி எடுத்தனால காலையில் வச்சோன்னா முதல்ல தண்ணி தான் குடிப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான ஹெல்த்து, அதுக்குண்டான மெடிசனு, ஆரோக்கியமெல்லாம் கிடச்சிரும். இந்த இஞ்சி இதெல்லாம் வைக்கிறனால அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழுக்கள், கிருமிகள் இதெல்லாமே செத்து போயிடும். உங்களுக்கு துளசியில் கிடைக்கலன்னா வேப்பிலையும் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இஞ்சி மிக்ஸ் பண்ணி அந்த பறவைகளுக்கு கொடுத்துடலாம். இது தவறாமல் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நம்ம பறவைகளுக்கும் நல்லது, நம்ம இழப்புகளை நேரிடாமல் பார்த்துக்கலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி இந்த மழை காலத்தில் ஒவ்வொரு மருந்துகளாக ஒவ்வொரு நிறைய நோய்கள் பாதிக்கக்கூடியது இந்த மழைக்காலம், இனி வரக்கூடிய பனிக்காலம் தான். அதுக்குண்டான மருந்துகள், பறவைகளை எப்படி பாதுகாக்கலாங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவாக பார்த்துருவோம். நாளைக்கு மறுநாளும் அந்த விம்ரால் டேப்லெட் இருக்குது, விம்ரால் அந்த பவுடர் இருக்குது. அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, நோய்கள் வராமையும் பாதுகாக்கும், நோய்கள் வந்த பறவைகளையும் குணப்படுத்துறதுக்கு உண்டானதான் அந்த மருந்து. அது என்னங்கிறது நம்ம கிளியராக நாளைக்கு ஒரு சின்ன வீடியோவை பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம அந்த கூடு, தூங்கி நிற்கிறது இதெல்லாமே ஒவ்வொன்றா காமிக்கலான்னு தான் பார்த்தோம். நம்ம பறவைகள் எதுவும் தூங்கி நிற்காதனாலையும் வயிற்றுப்போக்கு எந்த பறவைகளுக்கு இல்லாதனால அது நேரடியாக காண்பிக்க முடியல. அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாது.